இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கு தண்ணி வைக்கிற முறை எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாங்க இந்த தீவன தொட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் போட்டுக்கிறதுங்க. அது போக தண்ணியுமே இதில் தான் வச்சுக்கிறதுங்க. தீவனம் கழிச்சல் சப்போஸ் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் போட்டுங்க, கழுவி விட்டு போட்டு மறுபடியும் இதுலேயே தண்ணி நிறச்சி விட்டுங்க, நம்ம தவிடு போட்டு கலக்கி விட்டு கொடுத்துட்றதுங்க ஆட்டுகளுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா கீழே எஸ்எஸ்ல தான் போட்டுருக்குறாங்க. அதனால நம்மளுக்கு துரு பிடிக்கிற பிரச்சனை இருக்காதுங்க. கீழே ட்ரைனேஜ் வால்வு இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியவே 2 யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோமுங்க. தண்ணி காட்டுறதுக்கும் வச்சுக்கிறோமுங்க, தீவனம் போடுறதுக்கும் வச்சுக்கிறோமுங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 நேரம் தண்ணி வைப்போமுங்க. காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் வைப்போமுங்க. வெயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா சாயந்தரம் மட்டும் ஒரு நேரம் வச்சுக்கோமுங்க. கோதுமை தவிடு ஒரு 4 டப்பா போட்டுங்க, தண்ணி நிறச்சி விட்டு ஆட்டுலெல்லாம் ஒன்றா விட்டோம்னா, கலக்கி விட்டே இருந்தோம்னா அது வாட்டுக்கு ஜம்முன்னு குடிச்சிக்குங்க எல்லாமே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தாயாட்டுகளுக்கு 2 நேரம் கண்டிப்பாக தண்ணி வைக்கணுங்க. குட்டி போட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை தவிடு நல்லா தொப்பானாட்டு கலக்கிங்க வைக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டிகளுக்கு பால் ஊறணும் இல்லைங்களா, அதனால பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடில் நல்லா பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால ஒரு நேரம் அதையும் வைப்போமுங்க. ஃபீடு மற்ற தவிடெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம ஏன்னா தீவனம் ஆட்டுக்கு போடுற புல்லுகள் வகைகள் 3 வகையாக போடுறங்காட்டி இதுலேயே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறங்காட்டி நம்ம கோதுமை தவிடு மட்டும் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுட்டுக்கிறோமுங்க. மற்ற தவிடு போட்டோம் அப்படின்னா இப்போ செலவுக்கும் அதுக்கும் சரியாக போகுங்க. அதனால கோதுமை தவிடு மட்டும்தான் போட்டுருக்கிறோமுங்க. சரிங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க.